சிவனருளால் சில தேவரும் ஆவார். சிவனருளால் சில தெய்வத்தோடு ஒப்பர். சிவன் அருளால் வினை சேரகில்லாமை. சிவனருள் கூடியில் அச்சுவலோகமாமேன். சிவனருள் கூடி சிவனருளால் வினை சேரகில்லாமை. நீ தினம் பூஜை செய்தால், ஐயோ மகன் தவறு செய்ய போகிறான், மனைவியை கொடுமை செய்ய போகிறான், அறியாமை காரணமாக அவள் மனநோக்க செய்கிறான், மகனே என்று உடனே உள்ளே செல்லுவேன். எவ்வுயிருக்கெல்லாம் இடையூறு தேர போகின்றாயோ அதெல்லாம் தடுத்து ஆட்கொள்வேன் மகனே. சிவனருளால் வினை சேரகலாமை. அப்போ சிவன் வேறு ராமதேவர் வேறையோ, சிவன் வேறு திருமல தேவன் வேறையோ, சிவன் வேறு ஆறுமுக பெருமான் வேறையோ, சிவன் வேறு அகத்தியசன் வேறு, எல்லாம் சிவம். சிவம் என்பது அக்னி என்று பொருள் உண்டு. உடம்புல இருக்க குளிர்ச்சி நீங்கினால் உடம்புல இருக்க குளிர்ச்சி சக்தி என்று பொருள், உடம்புல இருக்க வெப்பம் சிவம் என்று பொருள். அப்போ சிவனருளால் வினை சேரகில்லாமை. நீ தினம் பூஜை செய்தால் உன்னை மனிதனாக்குவான். உன் தினம் பூஜை செய்தால் உன்னை எந்தெந்த அளவுக்கு உன்னை காப்பாற்ற வேண்டுமோ காலை கேட்கிறான். எந்த பேச்சால், செய்கையால், உணவால், வேறு வேறு வகையால் நான் வினை என் பாவம் செய்யாதிருக்க அருள் சேர்ந்து கேட்கிறான். கை திருவடிக்கை சமர்த்தி விட்டேன், உன்னை திருவடி கெஞ்சி கேட்கின்றேன் தாயே. இன்று என் சொல்லாலும் செயலாலும் நான் எனக்கு வினை சொல்லக்கூடாது. பயப்படாதே மகனே. சிவன் அருள் பிறர். ஞானிகள் ஆசை பெற்றால் சிவலோகம், இல்லை என்றால் அது அவலோகம் தான்.